மைக் போட்டதுக்கே அவங்க பெருசா கண்டெம் பண்ணாம அவங்கள தொரத்தாம விட்டுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றதுக்காக? இல்ல அது இங்க என்ன பிரச்சனைனா அது வந்து அந்த டீம் அவங்க கொடுத்த கண்டென்ட் இருந்துச்சா என்ன பண்ணுவீங்க? அது விட்டுருங்க. நான் அதுக்கு வரல. இப்போ ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கும்போது ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல அவங்க என்ன அதை திணிக்க பாக்குறாங்கிற பாயிண்ட் வந்து உடையுது. இப்ப ஹோஸ்ட் வந்தா இது தட்டி கேட்பாரா இல்லையா, இல்ல இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரா, இல்ல இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷனோ அந்த கன்க்ளூஷனோ ஏதாவது ஒண்ணா இருக்கணும். எதுவுமே இல்லாம பூசி முழுகுனீங்கன்னா எத்தனை வாரத்துக்கு பூசி முழுகுவீங்க? இல்ல இந்த நடந்த இத்தனை வாரத்துல 2 வாரம் வந்து அவ பண்ண ஹோஸ்ட் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அதுவே லைக் மீட்டிங் த ஆவரேஜ் தான். அபோவ் ஆவரேஜ் கிடையாது. அந்த மீட்டிங் த ஆவரேஜ்க்கே வந்து இவ்வளோ இது இத்தனை வாரத்துல ஓகேவா. இன்னைக்கு அவர் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பண்றத ப்ரோமோ பார்த்தா ஓகே. பட் ஆனா எபிசோட்ல எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா 4 மணி நேரம் நடந்த எபிசோட் 1 ஹவர் எக்ஸ்ல எதை அவங்க ஹைப் கொடுத்து நம்ம டீம் நம்மளுக்கு காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்ப அந்த அந்த அளவுக்கு போஸ்ட்டுக்கு அங்க ஒரு நெருக்கடி இருக்கும்போது நாம பார்த்து அதை எப்படி டிசப்பாயிண்ட் ஆக போகும்போது பயம் தான் வருதே தவிர கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த கன்வே ஆகிற மெசேஜ் போனாதான் அவங்க நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா. பாக்குற ஆடியன்ஸுக்கே சாட்டர்டே எபிசோட் நல்லாம போகட்டும், அது என்னமோ பண்ணிட்டோம். ஆனா கொடுக்குற மெசேஜ் அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டாங்கிறத தெரியலையே. இது வரைக்கும் எனக்கு முன்னையாவது கமல் சார் வந்து சொல்றது அவங்களுக்கு கண்டஸ்ட் புரியலன்னு சொல்லலாம். இவரு இங்க சொல்றது முதல்ல போய் சேருதாங்கிறதே தெரியலையே. இவருக்கு இது வரைக்கும் எந்த சீசனுமே இல்லாம இந்த தடவை டைரக்டாவே ஹிண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா. அதுக்கே அங்க எந்த ரெஸ்பான்ஸும் வரலங்கும் போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. இதுக்கு மேலேயும் அவர் என்னதான் பண்ணணும்னு தெரியல. போட்டு நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க சொல்லியும் பண்றாங்கன்னா அப்புறம் சோலை நீங்க எந்ததானே எங்களுக்கு சொல்ல வரீங்க? ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ஸ் தான் இந்த ஷோவுடைய பெரிய மைனஸா நான் பாக்குறேன். ஓகேவா. ஸோ கண்டஸ்டன்ட் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ வந்து ப்ராப்பரான ஆட்களை எடுக்காத காரணத்தினால ஒரு ஷோவை எப்படி ஸ்பாயில் ஆகும் அப்படின்றத இந்த வாட்டி நம்மளுக்கு டெமோ காட்டியிருக்காங்க. ஸோ கண்டவனை எடுக்காம இனிமே ஷோல வந்து ப்ராப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்படாது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா வெளியில அனுப்பப்படுவீர்கள். அதே போல நீங்க வந்து இது இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல எனக்கு என்ன தெரியுமா ஆசை? டிடிஎஃப் டாஸ்க் எப்படி வைக்கணும்னா லாஸ்டா அந்த டிடிஎஃப்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்க 2 பேரும் அந்த வாரத்தோடைய எவிக்ஷனா இருக்கணும். வாட் யூ சே? ஓகே. எப்படி இருக்கும்? இல்ல முன்ன அப்படி அதுதான் ஆக்சுவல் கரெக்ட்ல. இப்ப அவங்கள வந்து எவிக்ஷன்னா அப்ப மக்கள் ஓட்டு அப்ப மக்கள் ஓட்டே போட வேணாம்னு சொல்றீங்க. ஏங்க மக்கள் ஓட்டு போட்டு எங்கங்க எடுக்கிறீங்க? இல்ல இங்க இந்த ஷோவோட இப்ப அவங்க ப்ராஃபிட்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா ஷோ பாக்குறதோட ப்ராஃபிட் போகுதுன்னு இல்ல. இந்த காலுக்கு அவங்க வாங்குற காசு அந்த அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்குல்ல. சோ அவங்களுக்கு இந்த டிடிஎஃப்காவது எவனா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டானா அந்த நப்பாஸ் இருக்கும்ல. இல்லங்க. சோ அதுக்காகவாவது அதான் டிடிஎஃப்காக 2 பேரை தூக்குனா நல்லா இருக்கும். இதுதான் ரூல்ஸ்னு சொல்லி அதுக்கு டிடிஎஃப் ஆரம்பிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும் பாக்குறதுக்கு. அது டைரக்ட் எவிக்ஷன் சொல்றீங்க. பட் அவங்க டைரக்ட் நாமினேஷன் பண்றதே கஷ்டம். அதுதான் பிரச்சனை. சார் நீங்க எப்படி தெரியுமா பண்றீங்க? ஏற்கனவே கம்மியா தான் அடிச்சுக்கிறீங்க. இப்ப மொத்தமா அடிச்சுக்கோங்களான்னு சொல்ற மாதிரி இருக்கு சார். ஆமா ஆக்சுவலா நல்லா இருக்கும். அடுத்தது தோழர் பேசுங்க. தோழர் பேசுங்க. அதான் எனக்கு வந்து எனக்கு இந்த விஷயத்துல என்ன தோணுதுன்னா யூஸ்வலா 2 இது ஃபர்ஸ்ட் இந்த பார்வதி கேம் சொன்ன விஷயம் எனக்கு ஆக்சுவலா பார்வதி கேம் தான் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த சீசனோட எனக்கு சுத்தமா பிடிக்காத கண்டஸ்டன்ட் அவங்க தான். ஆனா கேம் விளையாடுறாங்களான்னு கேட்டா ஆக்சுவலா விளையாடுறாங்க. அது என்னன்னா வெறும் கேஸ் உருவாக்குறது மட்டும் கேம் கிடையாது. கேஸ் தாண்டது ஒண்ணு இருக்கு. என்னன்னா யூஸ்வலா இந்த கேம்ல நீங்க 1 hour ஷோக்கு வரணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி லைன் இருக்கணும். இப்ப இது நல்லா இருந்துச்சு, இது நியாயமான விஷயமே, இதுவே அதையும் ஸ்டோரி லைன்ல கொண்டாடல, ஷோல 1 hourல கொண்டாடல அப்படின்னா 1 hour ஸ்டோரி லைன் எடிட்டுக்கு ஒரு ஒரு 1 hour ஷோ எடிட்டுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு. ரொம்ப ப்ரையாரிட்டி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா முன்னாடில இருந்து ரொம்ப நாளா தொடர்ந்துகிட்டே வருது இந்த கதை, அந்த கதையோட ஒரு அங்கம் அப்படின்னா அதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. இப்போ கனி நிறைய இடத்துல இதுவா பேசுறாங்க, பாயிண்டா பேசுறாங்க, சென்சிபிளா பேசுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவா பேசுவாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க, நிறைய விஷயங்களை எடுத்து சொல்ற. இன்ஃபேக்ட் வந்து சாண்ட்ரா விஷயத்துக்கு வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணார்ல, எங்க அதை பண்ணலாங்க, நைட்டு நீங்க தூங்கணும்னு நினைக்கலாம், ஆனா தூங்குனா 24/7 ஷோ ஓட்டிட்டு இருக்கோம், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து காசு இத ஹாட் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணவன் எதுக்கு அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனா இவங்க சொல்றது எதுவுமே இப்போ 1 hourல வராது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இது விக்ரம் கூட இப்போ நீங்க சுபிக்ஷாவா இருக்கட்டும் இல்ல வியானாவா இருக்கட்டும்
இல்ல நீங்க சபரியா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பண்ற ஒரு தப்பு என்னன்னா, சண்டை நடக்கும்போது ஒரு கேஸ் நடக்கும்போது அந்த கேஸ்க்கு நடுவுல தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க. ஓரமா உட்காந்து தனியா தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு தனிநபர் கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அது எல்லாமே என்ன ஆயிரும்னா ஷோல வராது, 1 ஹவர்ல வராது. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியாது. சரியோ தப்போ ஒருத்தங்க தான் இந்த ஆட்டையை ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்வதி, எல்லார்கிட்டயும் ஒரு ட்ராக் ஓபன் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப அமித் கூட அவங்களுக்கு ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கும், பிரவீன் ராஜ் கூட ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கும், வாட்டர்மெலன் ஸ்டார் கூட அவங்களுக்கு ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கும், அண்ணன் தங்கச்சி அது ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா கமருதீன் கூட ஒரு ட்ராக். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஓப்பன் ட்ராக்ஸ், ஓப்பன் த்ரெட்ஸ் ஏகப்பட்டதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. சோ இந்த வாரம் யாரு போனாலும் மீதி இருக்கிறவங்க கூட எஃப்ஜே கூட ஒரு எனிமிட்டி ட்ராக் ஓடிட்டு இருக்கும், விக்ரம் கூட ஒரு எனிமிட்டி பிளஸ் ஒரு ஒரு வார்ம் பண்ற ட்ராக் மாதிரி ஒண்ணு, எல்லாரு கூடயும் தனித்தனி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, ஸ்லட் ஷேம் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. அதுதான் எனக்கு ஆவாதே தவிர அவங்க ஆக்சுவலா அவங்க கேம் எனக்கு பிடிக்காதான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிளேயர்ன்றவங்க எப்படி விளையாடணும்னு மட்டும் தெரிஞ்ச விளையாடுறவங்க கிடையாது, என்ன விளையாடுறோன்றதும் இருக்கு தெரியல. நீ கூட இருக்கிறவங்க காலை தட்டி விட்டு போற, அதாவது ரூல்ஸ்ல வராத படிக்கு, கேமரால கேப்சர் ஆகாத படிக்கு உன் கூட ஓடுறவன் காலை தட்டி விட்டு நீ ஓடி போற அப்படின்னா நீ ஒரு திறமையான ஆட்டக்காரன் ஆகாது. அதனால எனக்கு எப்பவுமே அந்த கேம்ல பெரிய உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு ஸ்டாம்பிங் கேம்ல, அப்புறம் இந்த கேம்ல நினைச்சா ஈஸியா அதை பண்ண முடியும். நீ இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா நான் இங்க உனக்கு குத்துற அதே பிராண்ட் வந்து நீ வெளியே போய் நீ அதோட ரெப்ரேஷன்ஸ் அனுபவிச்சுக்கோன்றது இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணலாம். யாரை வேணாலும் கேரக்டரை கிழிச்சு விட்டு அவங்க வெளியே அனுப்பலாம். ஆனா அது ஃபேர் கேம் கிடையாது. ஒரு நல்ல பிளேயர்ன்றவன் தான் கூட ஆடுற பிளேயரோட சேஃப்டியும் சேர்த்து வச்சு ஆடுறவன் தான் சேர்த்து அதையும் கவனிச்சு ஆடுறவன் தான் நல்ல பிளேயர். அப்படி வகையில அவங்க நல்ல பிளேயர் கிடையாது, ஆனா அவங்க பிளேயர் தான். அவங்க ப்ராப்பரா இது எல்லாமே ப்ராப்பரா பிளான் பண்ணி இது பண்ணி அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க, கால்குலேட் பண்ணி இதெல்லாம் பண்ணா நம்ம இங்க இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சா இருக்காங்க. எனக்கு எனக்கு அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, சர்வைவர்னு ஒரு கேம்ல அவங்க போயிருந்தாங்க, அங்க போய் அவங்க பிக் பாஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதனால அச்சு ஒத்து விட்டானுங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சர்வைவர்ல போய் பிக் பாஸ் ஆடிட்டு இருந்தாங்க, பிக் பாஸ்ல சர்வைவர் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக கேம் ஆடாம சர்வைவ் ஆகி 100 நாள் இருந்தா போதுன்றதுக்காக இந்த கேம் ஆடிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய பிரச்சனையை தவிர மற்றபடிக்கு அவங்க ஆக்சுவலா பிளேயரா அப்படின்னு கேட்டா ஒரு கேவலமான பிளேயர், ஆனா பிளேயர் தான், கேமர் தான். அது எல்லாமே ப்ராப்பரா கால்குலேட்டட் மூவ் தான். இங்க இருக்கிற எல்லாமே இது கண்டெக்ட் ஆகும் இது அப்படின்ற மாதிரி தான். இன்னொன்னு இந்த சீசன் மொத்தமா நாசமா போனது, ஜோ சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து கண்டஸ்டன்ட் செலக்ஷன் சொன்னாரு. நான் அது கண்டஸ்டன்ட் செலக்ஷனோட மட்டும் நிறுத்த மாட்டேன். அஃப்கோர்ஸ் கண்டஸ்டன்ட் செலக்ஷன் என்னன்னா, இன்னைக்கு ஆடியன்ஸ் எங்க அதிகமா இருக்காங்கன்றத பார்த்துட்டு ஓகே வைராலிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி ஒன்று எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டால இன்னைக்கு ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆனா மட்டும்தான் இந்த ஷோக்கான வேல்யூ இருக்கு, டிஆர்பி இருக்குன்றது அவங்களுக்கு ஓரளவுக்கு. இதுதான் இன்னைக்கு ஜென்ரேட்டிங். இப்போ படமே வந்து யாரும் டிவியில போட்டா பாக்குறது கிடையாது, ஆன்லைன்ல அது என்னவா மீம்ஸா எவ்வளவா கன்வெர்ட் ஆயிருக்கு, இங்க டாக் என்னவா இருக்குன்ற தான் வருதுன்ற பட்சத்துல சரி அங்க இருந்து இருப்பான்னு வச்சிருக்காங்க. ஆனா சீசன் மொத்தமா இதுவானதுக்கு காரணம் நீங்க டீம் எடுத்துக்கலாம் இல்ல விஜய் எடுத்துக்கலாம். விஜய் சேதுபதியோட குறிப்பா நான் திருப்பி சொல்றேன், விஜய் சேதுபதி ஈகோ தான் அழிச்சிச்சு நான் சொல்லுவேன். எல்லார்ட்டையும் பேசுறது இது பண்றது எனக்கு தெரிஞ்சு நான் அதை திருப்பியும் ஜோ ஒருத்தர் தான் திருப்பி திருப்பி அதை ஹைலைட் பண்ணிட்டே இருந்தாரு அவரோட ரிவ்யூல. நான் அடிக்கடி நான் இந்த சீசன்ல ரொம்ப பாராட்ட ஒரு விஷயம் வந்து திருப்பியும் திருப்பியும் இல்ல விஜய் சேது ரொம்ப பெரிய தப்பு பண்றாரு இத, அதை வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க ஒரு விஷயத்த அவங்கள இப்ப நமக்கு பிடிக்காதவங்களாவே இருக்கலாம். அப்ப அவங்க இப்ப எனக்கு பார்வதி ரேகன் பிடிக்காது, தமிழின் முதல்ல பேச நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, ஆனா அவங்கள முட்டாள் மாதிரி ஆக்கி உட்கார வைக்கிறது இருக்குல்ல, அது கிடையாது இந்த கேம். எனக்கு வாட்டர் மெலனோட கருத்தியலாவும் சரி இந்த கேமாவும் சரி ரெண்டுலயுமே உடன்பாடு கிடையாது. ரொம்ப ரொம்ப மோசமான கேம் ஒரு ஆரம்பிச்சு பேசின வார்த்தைகள் எல்லாமே. ஆனா இப்போ விஜய் சேதுபதி ஒரு ஆளு வாட்டர்மெலன் மாதிரியே மார்க் பண்ணி காட்டினார் தெரியுமா, அதை பண்ணா அங்க இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வாட்டர்மெலனுக்கு எப்படி இருக்கும். இப்ப கமலை ஏன் எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க, நமக்கு விமர்சனங்கள் இருந்துச்சு கமல் மேல, ஆனா உள்ள இருக்கிறவங்க யாருமே இப்படி சுத்தி விட மாட்டாங்க கமல் கிட்ட. ஒரு டக்குன்னு அவர் ஒண்ணு சொன்னாருன்னா அவங்களுக்கு அது கன்வின்ஸே ஆகாட்டி கூட அதை கேட்டுப்பாங்க, ஏன்னா அவர் அப்படி வச்சிருந்தாரு, எனக்கான மரியாதை நீ இப்படிதான் கொடுத்தாகணும்ன்ற மாதிரி அவங்கள வச்சிருந்தாரு. ஆனா இவர் அப்படி இல்ல, நீ எந்திரி, நீ உட்காரு, நீ ஏன் எந்திரிக்க மாட்டேற, உனக்கு முன்னாடி 4 பேர் செஞ்சிருக்காங்களே நீ ஏன் செய்யல அப்படின்னு கேட்டது. இந்த மாதிரி விஷயம்லாம் இப்ப அவங்களுக்கு என்னவா தோணும், யாரா இந்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அரோரா ஃபர்ஸ்ட் நாள்லயே அவர் திட்டுறாரு, ரூடா பேசிட்டு இருக்காரு, இவர்கிட்ட எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு கேட்பாங்க. சபரி விஷயத்துல அந்த கேம் ஆடாம அடிச்சு உட்கார வச்சது அவரோட ஆள் தான். எதெல்லாம் கால் அவுட் பண்ணுமோ எதெல்லாம் சொல்லணுமோ அது எதையுமே அவர் செய்யல ஃபர்ஸ்ட். அது இப்போ அது வந்து ஓகே ஸ்கிரிப்ட் டீம் எழுதி கொடுக்குறாங்க, எதான் அவர் பேசணும்னு வச்சுக்கிட்டா கூட நிறைய இடத்துல இந்த இதெல்லாம் பண்ணாரு தெரியுமா, நம்ம இவரு நம்ம பேர் என்ன, பிரவீன் காந்தி. பிரவீன் காந்தி வந்து இந்த கிளாப் டாஸ்க் ஒன்று அடிப்பாரு, கிளாப் அடிச்சு அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும்ல, அதுல எல்லாம் வந்து
அவர் திருப்பி வச்சு கிளாப் அடிப்பாரு. நம்ம கிளாப் போர்ட், சினிமா கிளாப் போர்ட் இருக்குல்ல அத. சார் என்ன சார் நீங்களே தப்பா அடிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. இதோட அர்த்தம் என்ன? சார் அவ்வளவு படத்துல கோ டைரக்டரா வேலை பார்த்திருக்கீங்க, டேரக்டரா வேலை பார்த்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி தப்பா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது தானே. இது புட் டவுன் பண்றது அவங்கள, இது அவங்கள மார்க் பண்றது. இது வேலையே கிடையாது. அந்த டாஸ்க் வந்து யார் சரியா கிளாப் அடிக்கிறாங்கன்றதுக்கான டாஸ்க் அது. இப்படி பண்ணுவாரு. வாட்டர்மெலன் மாதிரியே இமிடேட் பண்ணி காட்டுவாரு. அப்ப வாட்டர்மெலனுக்கு என்ன தோணும்? விஜய் சேதுபதி இறங்கியது நம்ம அளவுக்கு இமிடேட் பண்ணி காட்டுறாரு, அப்ப நம்மளும் சதாய்ப்போம், நம்மளும் கலாய்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு தான் அவங்க வருவாங்க. பாரு கிட்ட இங்க பாருங்க, யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கற வரைக்கும் ஓகே. பாரு பாரு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு இப்ப நீங்க இப்படி பேசுனீங்கன்னா இப்ப அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க? நீங்க கொடுக்கறது தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஒரு ஹோஸ்ட்ன்றவங்க மக்கள் பிரதிநிதி. இப்போ ஜோவே இந்த கேள்வியை இப்படி இன்டர்வியூஸ்ல இப்படி கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் இப்போ இப்போ மத்த மத்த ஒரு இன்டர்வியூஸ்ல அவங்க சிரிச்சுக்கிட்டே என்னது அது இப்படி பண்ணிட்டீங்க, என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிக்க கூடாதுல்ல இப்படி கேட்டா அவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அந்த பதில கொடுக்கவே மாட்டாங்க. நம்மள அவங்க என்னவா நடத்தணும்ன்றது இருக்குல்ல, என்னை தவிர்த்துட்டு போயிடலாம். ஆனா என் முன்னாடி நீ உட்காந்து பதில் சொன்னேன் அப்படின்னா நான் கேட்கற கேள்வி நியாயமான கேள்வியா இருக்குன்னு எனக்கு தோணும். நான் இவன் கேட்கற கேள்வி சீரியஸா கேட்கறான்ப்பா, நம்ம சீரியஸா ஆன்சர் பண்ணும்பா அதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோஸ்டோட கையில தான் இருக்கு. நீங்க என்னவா கேட்கறீங்களோ, நீங்க என்னவா உங்களை போர்ட்ரே பண்ணிக்கிறீங்களோ அப்படிதான் அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த வகையில எனக்கு இந்த சீசனே அழிச்சது வந்து இது செய்வதுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இது ரெண்டு தான் என்னுடைய கருத்து. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன், அப்புறமா ஏகே, அப்புறம் கார்த்திக், அப்புறம் ஷஃபி. நிறைய ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நேரம் இருக்காங்க. பேசுறேன். ஸ்பீக்கர்ஸ் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா நான் மெதுவா அக்செப்ட் பண்றேன். அக்செப்ட் பண்ணலன்னு நினைச்சுக்காதீங்க. ஒருத்தரா நான் பண்றேன். மேம் நான் ஒண்ணே ஒண்ணு ஜோ பிரதர்ட்ட கேட்டுட்டு போயிடலாமா? அனாமிகா ஒரே என்ன ஒண்ணு. நீங்க நான் கிளம்புறேன், நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பீக்கர். பாய் பாய் ஜோ ப்ரோ, நான் கிளம்புறேன். பாய் பாய் தகன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் ஒண்ணே ஒண்ணு ஜோ கிட்ட கேட்டுட்டு போயிடலாமா? கேளுங்க bro. மிஸ்டர் ஜோ, யூ met with மிஸ்டர் பிரஜன் இல்லைங்களா? டிட் யூ ஆஸ்க் him anything about the game? இல்ல மீட் பண்றது சொல்றீங்களா, இன்டர்வியூ சொல்றீங்களா? மீட் பண்ணீங்கல்ல, பிகாஸ் the way she plays the game, it is like inducing her thoughts and she just brand and blame so many people. He's supporting that. As யாருக்கு எது நடந்தாலும் கேட்குற கொஸ்டின் கேட்குற பர்சனால நீங்க அதை பத்தி ஏதாவது கேட்டீங்களா? ஜஸ்ட் ஒன், பிகாஸ் இல்ல என் டாக்டர் வந்து நான் உனக்கு கேட்டேன். தேவையில்லாத வேலை நான் திட்டுவாங்க இல்ல கேட்டுட்டு ஓடிடுறாரு. இல்ல கேட்டேன். பேசிக்கலி அவங்க ஒய்ஃப் அவர் புட் டவுன் பண்ண முடியாது. இது டெலிகேட் பொசிஷன், ஓகேவா? ஸோ அவர் வந்து என்னதான் சரின்னு சொன்னாலும் அவர் அவுட் ஆஃப் த இன்டர்வியூதோ நேரா பேசும்போதோ அவர் வந்து அதை வந்து என்கிட்ட ஜஸ்டிஃபை பண்ணல. ஆமா ப்ரோ, அது பண்ணிருக்க கூடாதுதான் ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ ஜஸ்டிஃபை பண்ணாத ஒரு நபரை நான் வந்து என்னத்தை கேட்கறது அப்படின்னு விட்டுட்டேன். Thanks a lot, Mr. Joe. Actually, she's talking about so many people and inducing her thoughts, even it seems to be bad. Okay, that is her gameplay. But ஒரு பொண்ணை பத்தி எல்லாம் very many places, even yesterday night she was going on registering இல்ல. நீங்க actually அதை பத்தி எல்லாம் கேட்கிற பர்சன்ங்கிறதுனால I just நான் thought of கண்டிப்பா asking you. சாண்ட்ரா அவர்கள்ட்ட கேட்பேன். ஏன்னா சாண்ட்ரா பண்றத சாண்ட்ரா அவர்கள்ட்ட தான் கேட்கணும், அவங்க ஹஸ்பண்ட கேட்கறத விட அப்படின்றத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். சாண்ட்ரா அவர்கள்ட்ட கண்டிப்பா கேட்பேன். தேங்க்ஸ் அலாட். இல்ல நீங்க அவரை மீட் பண்ணதுனால கேட்டேன். சாரி, வேற ஒருத்தர் பேசி இன்டரப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என் டாட்டர் வந்தா உனக்கு தேவையில்லாத வேலைன்னு திட்டுவாங்க, அதை கேட்டுட்டு ஓடிட்டேன். தேங்க்யூ ப்ரோ. another wicket expectedன்னு போட்டிருக்காரு அஷ்ரஃப். என்ன அடுத்த விக்கெட் யாரு? கணின்னு சொல்லியிருக்காங்க. அவரை சும்மா இருக்க சொல்லுங்களேன். அடுத்தது நியூட்டன் பேசுங்க. அதான் நான் தோழர் பேசுனதுக்கு தான் பதில் பேசலாம்னு நினைச்சேன், அவர் போயிட்டாரு. சார் எனக்கு வந்து நான் ஒரு பர்ஸ்பெக்ஷன் வச்சுக்கிறேன் சார். இப்போ அவர் சொன்னதை வச்சு அதை நான் சொல்றேன், ஏதாவது தப்புனா எனக்கு சொல்லுங்க. இப்போ அவர் சொல்லியிருப்பார்ல அந்த பிரவீன் காந்தி இஷ்யூ ஒன்று, அந்த கிளாப் அடிக்கிறத வந்து அவர் வந்து அது அந்த மாதிரி கலாய்ச்சிருக்க வேணாமேன்ட்டு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து அங்கே சொல்லியிருக்கிறாரு, அதை வந்து எடிட்டிங் டீம் நம்மளுக்கு ஏன் காட்டுறாங்க? ஏன்னா அது வந்து ஒரு 4 hours நடக்கிற ஒவ்வொரு வீக்கெண்டு எபிசோடும் அங்கே அவ்வளோ நடக்கும். நீங்கள் அதில் எதை எடிட் பண்ணி எனக்கு காட்டுறியோ அதை தான் நான் பார்க்குறேன். அப்போ அவங்க வந்து இதை தவிர்த்திருக்கலாம்ல. அதில் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்கலாம், சார் நீங்கள் அதை மாற்றி இது பண்ணுறதுக்காக கூட அது சொல்லியிருக்கலாம். அதை நம்மளுக்கு போட்டு காட்டினதுனால இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவரை வந்து அவர் ஒரு மாதிரி கீழே தள்ளிட்டாரோ அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. இதே மாதிரி தான் விஜய் சேதுபதி அந்த உட்காருன்னு சொல்றது கூட பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டால் அது டைரக்டா ஒரு பதில் சொல்லாம சுத்த விட்டு சொல்லி அவ்வளோ டைம் போகும்போது அவர் அந்த டைம்ல தான் உட்கார சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு எபிசோடு போறப்ப நான் பார்த்துருக்கேன். சரிங்களா?
அந்த மாதிரி நடந்ததை இவங்க எடிட் பண்ணும்போது எப்படின்னா டைரக்டா இந்த சீன்ல இருந்து டைரக்டா இந்த சீன் நீ உட்காருப்பா அந்த மாதிரி இந்த மாதிரி காட்டுறதுனால விஜய் சேதுபதிக்கு இந்த பேக் ஃபயர் வருதோ அது எடிட் மேல நான் சொல்லணுமா இல்ல திரும்ப இதையும் விஜய் சேதுபதி மேல தான் சொல்லணுமா அதை? நியூட்டன் எனக்கு ஒரே ஒரு சின்ன இது ஜோ இதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி. யா என்னன்னா நியூட்டன், இப்போ எனக்கு விஜய் சேதுபதி வன்மம்லாம் கிடையாது, எனக்கு அவருக்கு சொத்தாரெல்லாம் கிடையாது. நான் இந்த கேம் தோழர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தோழர், முன்னாடி 2-3 பேர் ரொம்ப நேரமா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. முடிச்சிட்டு கேட்டார் அந்த உடனே முடிச்சிருங்க. ஓகே உடனே முடிச்சிடறேன். ஒரு 2 செகண்ட் தான். இல்ல ஆக்சுவலா இது 2 நான் இது ஒரு அந்த கேள்விக்கு மட்டும் தான் பதில். என்னன்னா பர்சனலா எதுவும் கிடையாதுங்க. என்னன்னா இப்போ விஜய் சேதுபதி வந்து நமக்கு யார் தெரியறாங்களோ அவங்க கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும், சரிங்களா? அவங்க இப்போ இப்போ சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஜோ வராரு, இன்டர்வியூ எடுக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க எங்களுக்கு அது காட்டவே இல்லைங்க 24 மணி நேரத்துல. ஐ மீன் நான் உள்ள பண்ண உங்களுக்கு காட்டல அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் இமீடியட்டா என்ன பதில் சொல்லுவாரு? எங்களுக்கு என்ன கிடைச்சோ அதை வச்சு நாங்க பேச முடியும். அப்படிதானே பதில் சொல்லுவாரு அதுக்கு. ஏன்னா அதான் நியாயமான பதில். இப்ப நீங்க என்ன வேணா பண்ணிட்டு நான் பண்ணீங்க உங்களுக்கு காட்டல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் பார்த்து இந்த தான் பேச முடியும் தான் சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி நம்ம சொல்லுவோம். விஜய் சேதுபதிக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, நான் மட்டும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா அது விஜய் அதை சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் சேதுபதி. அவரு எங்க நம்மகிட்ட சொல்லட்டும், இல்ல அவரு டீம்ல போய் சொல்லட்டும், எங்க எனக்கு இப்படி கன்வே ஆகுதுங்க அப்படி பண்ணாதீங்கன்றதும் அவர் சொல்லட்டும். அதே மாதிரி பிரவீன் காந்தியோட விஷயத்த நான் சொன்னது எதுக்குன்னா அவருக்கு வெளியே கெட்ட பேர் ஆகுன்றதுக்காக இல்ல, அவரை ஏன் உள்ள இருக்கிறவங்க சுத்த விடுறாங்கன்றதுக்காக. நீங்க எல்லாரையும் அவர் கூப்பிட்டு கேள்வி கேட்டு அவரே சுத்தி தான் வராது ஒரு கேள்விக்கு, டைரக்டா கேட்க மாட்டாரு. அப்புறம் இன்னொன்னு நீங்க சேஃப் ஸ்பேஸ் உருவாக்கி கொடுக்கணும். இப்போ நமக்கு தெரியுங்க, நம்ம ஷோ பாக்குறோம், நம்ம இதெல்லாம் பாக்குறோம்ன்றதுனால நமக்கு மனப்பாடமா தெரியும் என்ன நடந்துச்சு. திடீர்னு உங்களை எழுப்பி நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு செல்போன் கிடையாது, நீங்க 4 பேருக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, வீடியோ திருப்பியும் பார்த்திருக்க மாட்டீங்க, ஏதோ ஒன்று போற போக்குல நீங்க கவனிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. அப்ப அவங்ககிட்ட போயிட்டு நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை நீ காலையில இருந்து என்ன பேசினாங்க, நீங்க கூட தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்டா யாருக்கா இருந்தாலும் பதறும். அந்த பதட்டத்தை தணிக்க வேண்டியதுதான் முதல்ல ஒரு ஹோஸ்டோட வேலை. அது தணிச்சுட்டா அவங்ககிட்ட அந்த விஷயத்த வாங்கணும். இவருக்கு அந்த பேக் இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான், அவ்வளவுதான். பிரகாஷ் இல்ல கார்த்திக் முன்னாடி கார்த்திக் அப்புறம் ஷஃபி அப்புறம் பிரகாஷ். ஓகே. நானும் ஆதி ப்ரோ சொல்றது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜய் சேதுபதி அவர் வந்து அவரு ட்ரீட் பண்ற விதமே பார்த்தீங்கன்னா, இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை ட்ரீட் பண்ற மாதிரி ரொம்ப ஐ மீன் ஈவன் வாட்டர் மெலனாவே இருந்தாலும் சரி, அவருக்கு உண்டான ஹோஸ்ட்டுக்கு உண்டான இவர் ஒரு ரெஸ்பெக்டபிள் நடந்தா தானே அவங்களுமே வந்து உட்காருன்னு சொல்ற டோனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீக்ரேட் பண்ற மாதிரியே இவர் பேசுற மாதிரி இது தோணுது. 2வது இவர் இப்படி ரன் பண்ற சரி இவரு இது மாரி ரன் பண்றாரு. இவர் பண்றது வந்து நெகட்டிவா போகுது அப்படின்ற அந்த ஃபீட்பேக்லாம் பிக் பாஸ் டீம் வந்து பார்ப்பாங்களா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? ஜோ ப்ரோ இல்ல கார்த்திக் ப்ரோ, நல்ல ஃபீட்பேக்லாம் பார்ப்பாங்க. நீங்க நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆதிரை அவர்கள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கும் போது அவரு வந்து பேசுவாரு. அத நம்ம விமர்சிச்சிருந்திருக்கோம். விமர்சிச்சது அடுத்த வாட்டில இருந்து ஆதிரை நிக்கும்போது கூட நீங்க உட்கார்ந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனா அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோல சொல்றாருல்ல, நீங்க எவ்வளவு நெகட்டிவ் வேணா சொல்லுங்க. அதாவது நான் வந்து அதெல்லாம் அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு மாதிரி இப்படி பேசுறாரு. நீங்க என்ன வேணா பேசுங்க, நான் இப்படிதான் பண்றத தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னோட வே ஆஃப் அவரு வந்து இப்ப பியூரா தெரியுது ஒரு ஈகோ பேஸ் பண்ணி தான் அவர் இந்த ஷோவே நடத்துறாரு. இப்ப வினோத் பேசினத வந்து அவர பெருசா ஹைலைட் பண்ணி அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்ட்டு அவர வந்து அவமானப்படுத்துறாரு. ஒரு மாரி நல்லா ஓப்பனாவே தெரியுது. கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் அவமானப்படுத்துறாரு. கனி அந்த டீம்லாம் அந்த பார்வதி அப்போ கேம் அப்ப அவங்க அடிபட்டப்ப அவரு சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரூடான வார்த்தையா பேசுறாரு. நீங்கலாம் எப்பேர்ப்பட்ட மனுஷங்கன்னு தெரிஞ்சீங்க அப்படின்றாரு. அப்புறம் வந்து திவ்யாட்ட வந்து உங்களுக்கு வக்கே இல்ல அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய விடுறாரு. ஸோ இவன் தான் அவங்க தப்பு பண்ணாலுமே சரி. ஆனா இவரு ஒரு ஹோஸ்ட்டா இவரு ஒரு ஒரு லைன் மெயின்டெயின் பண்ணணும்ல. ஒரு இல்ல பவுண்டரி. அத நான் எல்லா இன்டர்வியூலயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கார்த்திக். கண்டிப்பா சொல்லியிருக்கேன். அதனால தான் அவர் சொல்லுவாரு அடிக்கடி, விமர்சனம் என் மேலேயே வைக்கலாங்க. அந்த விமர்சனத்துக்கு வந்து கட்டுப்படுறேன். நான் வந்து மாத்திக்கிறேன்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? அண்ட் ஈவன் பிரஜின் வெளியில போகும்போது சொல்லுவாரு, நான் உனக்கு ஃப்ரெண்டாடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனாண்டா, விமர்சகர்கள் சொல்றாங்கடா அப்படின்றாரு. அதுவும் நாம தான். அந்த காலிங்கும் நாம தான். சோ அந்த மாதிரி எல்லாருமே எடுத்து பாக்குறாங்க. மொத்த டீம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அத ஹேண்டில் பண்றாங்க. கார்த்திக். சோ இவரு அதே மாரி ப்ரோ இப்ப இன்னும் எத்தன வருஷத்துக்கு இவரு இப்ப கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு? இன்னும் பெர்மனன்ட் இவரு தான். அது ஐ டோன்ட் நோ கார்த்திக். அவ்வளவு அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது.
ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா ஒரு டக்கல். சீசன்ல மாயா அவங்கள சப்போர்ட் பண்ணதுக்காகவே வந்து கமல் சார போட்டு அடி ஆ, அடின்னு அடிச்சு அவரே இல்ல. வந்து போயிட்டாரு. ஸோ அப்படி இவரு அப்படி வந்து அப்படி நீங்க எடுத்துக்க வேணாம். மாயா அவர்களை அடித்ததுனால தான் கமல் சார் போனாருன்னு எடுத்துக்க வேணாம். அவர் அரசியலுக்கு போகணும்னு நினைச்சாரு, போயிட்டாரு. அவ்வளவுதான். அது இல்லங்க. அவர் முன்னாடில நம்ம இருந்தே அப்படி அரசியல்ல ஒரு தாங்க இருந்தாரு. ஆமா. நம்ம அப்படி ஒரு சாயத்த அவர் மேல பூச வேணாம். பட் ஸ்டில் ம். வேணாமே அப்படி இருந்துச்சு. ஓகே, டன். ஓகே, ஓகே. 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 நெக்ஸ்ட் ஷஃபி. அப்புறமா பிரகாஷ், அப்புறம் நியூட்டன். ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஷாஃபி, சொல்லுங்க. ப்ரோ உங்க கான்ஸ்டன்ட் ஃபாலோ ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அ ஸ்மால் கிரிட்டிசிசம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ் கிட்ட இருக்கும். ஐ மீன் நீங்க அன்பயஸ்ட், யாருக்கும் பயஸ்டா இல்ல. ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸா கொஞ்சம் திவ்யாவை அவ்வளவா கண்டம் பண்ணாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அவ்வளவுதான். நேத்து நீங்க வந்து வேற ஒண்ணும் இல்ல. ரிவ்யூ பார்க்கலையா ஷாஃபி? நேத்து பார்த்தேன் ப்ரோ. நேத்து போய் ரிவ்யூ பார்த்துட்டு வந்து திருப்பி பேசுங்க. நேத்தோட தம்ப்நெயிலும் அந்த கள்ளிப்பால் கண்டென்ட்டை வேற எந்த ரிவ்யூவரும் ஹைலைட் பண்ணல. நான் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை தவறுன்னு சொல்லியிருக்கேன். அதை நார்மலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா விஜய் அட்ரஸ் அதுக்கு பண்ணணும்னு விஜய் சேதுபதி அவர்கள் கண்டம் பண்ணணும்ன்றதையும் சொல்லியிருக்கேன். அது விளையாட்டுத்தனமான விஷயம் கிடையாது. அதை வந்து இதே டெலிவிஷன்ல சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அது பண்ணுவாங்களா? சரி, இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. சொல்லுங்க. ஒரே ஒரு இது ரீசெண்டா ஃபாலோ பண்ணி பாக்குறேன். நீங்க வந்து அடுத்தவங்க அம்மா அப்பா பத்தி கொஞ்சம் பேசுறீங்க. அது மட்டும் கொஞ்சம் இல்ல அதுக்கான ஸ்டாப் அர்த்தத்தை பண்ணிக்கலாமே. ஷாஃபி இந்த இந்த ஹோஸ்ட் சாரி இந்த ஸ்பேஸோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது நான் யாருடைய அம்மா அப்பாவையும் தேவையில்லாம இழுக்க மாட்டேன். ஒரு பொண்ணை வந்து சோசியல் மீடியாவில் பலூனுன்னு சொல்றாங்கன்னா அவங்க தாயையும் அதுல தானே பால் குடிச்சு வந்திருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணை கேவலப்படுத்தும் போது உங்களுக்கு இல்ல, அது உங்க வீட்டு அம்மாவை சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு எரியுது. அப்ப உங்களுக்கு அந்த அறிவு வேணும். சோசியல் மீடியாவில் இன்னொருத்தர் மேல வந்து இதை பேசக்கூடாதுன்ட்டு. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை வந்து 100 வெளியில வந்ததுக்கு அப்புறம் அரோராவோட பிசினஸ் 100% போட்டுட்டு நீங்க பூம் பண்ணி தரீங்கன்னு என்ன போட்டா, உங்க அம்மா ஏதாவது பிசினஸ் பண்றாங்கன்னா சொல்லுப்பா, அதையும் பூம் பண்ணி விடுறேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நான் பிசினஸ்ன்ற வார்த்தையை நீ என்னதான் மென்ஷன் பண்ண, நான் என்னதான் தப்பா மென்ஷன் பண்ணேன்? அப்ப ஓன் தாட் தப்பா இருந்துச்சுன்னா ஓ, ஏன் நீங்க தாட் தப்பு. இன்டைரக்டா சொல்ல வந்தீங்களா? ஆமா, நான் எல்லாமே நான் டைரக்டாவோ டைரக்ட் அட்டாக், இன்டைரக்டா. இல்ல, நான் வந்து அதை தெளிவா போட்டிருப்பேன். உங்க அம்மாவும் பிசினஸ் ஏதாவது செஞ்சா ஓகேவா, செஞ்சா நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். ஏன்னா அதுதான் என் தொழிலே. நான் ஈவென்ட் மேனேஜர். நான் வந்து பிராண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி கைஸ். ஓகேவா? சோ ஓகே அதுதான் என் ஓகே. வேலையே. சோ என்னுடைய வேலைகள்ல நான் வந்து அதை சொல்றேன். ஸோ ஒருத்தருடைய அம்மாவையோ அப்பாவையோ நான் இழுக்கிறேன் அப்படின்னா, உனக்கு உன் அம்மா அப்பாவை ஒரு சோசியல் மீடியால ஒரு பொது தளத்துல இழுக்கிறது வலிக்குது அப்படின்னா, அடுத்தவங்களுக்கும் அப்படிதான் வலிக்கும். அடுத்தவன் யாரை இழுத்து அசிங்கமா பேசுறியோ அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு ஒரு அம்மா இருக்கு, அவனுக்கு ஒரு அப்பா இருக்கு. தனிப்பட்ட நபரை நீ இழுத்து கேள்வி கேட்கறதுக்கு, டிக்னிட்டரியா கேட்கறதுக்கு, கிரிட்டிசிசம் பண்றதுக்கும் உனக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவனை ஜோக்கர் ஆகவோ இல்லைன்னா பலூன்ற லோகோ போடுறதுக்கோ அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கோ உங்க யாருக்கும் தனிப்பட்டதா எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஹேஷ்டேக் போடுறதுக்கு சுத்தமா ரைட்ஸ் கிடையாது. பிரகாஷ் பேசுங்க அடுத்தது. ஓகே, டன் 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 டன். ஹாய் ப்ரோ. ஹாய் மேம். உங்களுக்கு வந்து நான் அப்படி ஏதாவது மென்ஷன் பண்றேன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் மேம். இதான் நான் ஜாயின் பண்ணும்போதே நீங்கள் சொல்லிட்டு இருந்த அந்த ஒரே ஒரு விஷயந்தான். இந்த டைம் வந்து எடுத்த ஆட்கள் வந்து சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் எவிக்ஷன் ஆச்சும் வந்து கரெக்டாக இருந்திருக்கணுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் சரியில்லாமல் போனதான காரணத்தால் தான் இந்த சீசன் டோட்டல் ஃப்ளாப்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய என்னென்னா எந்த விஷயத்த வந்து வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணணுமோ அதை பண்ணாமல் நிறைய வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஈவன் வந்து சாண்ட்ரா விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க பிரஜின் திவ்யாலாம் ஒன்றா இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து தவறான பதிவுகள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி. அதெல்லாம் வந்து கேள்வி கேட்டுருந்துருக்கணும். பட் நம்ம சார் என்ன பண்ணிட்டாருன்னா
ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பக்கெட் விஷயம், இல்லைன்னா வந்து அதுவும் என்னன்னா இந்த ஃப்ரீ டேல நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அந்த ஃப்ரைடேஸில் நடக்கிற அந்த விஷயத்த மட்டுமே வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாகவே வந்து பார்த்தோன்னா பேசின மாதிரி தோணுது. ஸோ அட்லீஸ்ட் கண்டஸ்டன் தான் சரியில்லை, ஹோஸ்டாச்சும் சரியாக பண்ணியிருக்கலாம். ஹோஸ்ட்டு சரியாக பண்ணணும்னா வந்து அவங்க மேக்கர்ஸ் வந்து அதற்கான கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நம்ம ஆடியன்ஸை வச்சு பிக் பாஸ் ஷோ வந்து இவங்க வந்து ரன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன சீசனை விட இந்த சீசனில் பார்த்த நெகட்டிவிட்டின்றது அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. எக்ஸில் ஓப்பன் பண்ணோம்னா அது சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. ஓப்பன் பண்ணாவே வந்து பீடைன்னு சொல்லி போட்டு அந்த சைடில் அவங்க அடிக்கிறாங்க, இந்த சைடில் பார்த்தோன்னா யாருங்க விஷக்கடின்றாங்க. ஸ்டார்ட் பண்றா? ஸ்டார்டிங் யார் அது பண்ணா? இப்ப எடுத்துட்டு வந்து காட்டுங்க. இல்ல ப்ரோ, சொல்றேன் நான் ஓவராலா யார் அந்த மாதிரி நீ பண்றாங்கன்னு என்ன தெரிய மாட்டேங்குது. குடுக்கிறீங்களோ அதுதாங்க திருப்பி கிடைக்கப்படும். குடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் போது ஐயோ கிடைக்குதே அப்படின்னீங்கன்னா நீங்க ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்வியா மறந்துடுறீங்க. எனக்கு புரியல சீரியஸா. இல்ல பிரகாஷ், பொதுவாகவே இந்த ஹேஷ்டேக் போடுறாங்கல்ல அவங்க தான் ஆரம்பிக்கிறது. ஓகேவா? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருப்பி அவங்களுடைய புடிச்சவங்கள போட்டு ஒரு ஹேஷ்டேக் வரும். வரும்போது அவங்க என்ன பண்றாங்க? ஐயையோ! என் ஆள இப்படி சொல்றாங்களே, இப்படி அபியூஸ் பண்றாங்களே. இவங்க ஒரு அதுதான் சொல்றேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அது அவசியமே கிடையாது. இது ஒரு 100 நாள் ஷோ தான், ஜஸ்ட் ஷோ அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து யாரையோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குதா, ஓகேப்பா நீங்க யாரு அப்படியா? சமயத்துல நடக்கும், அதெல்லாம் சமயத்துல நடக்கும். ஓகே. சோ அதுதான் மக்களே. சோ இதான் விஷயம். சோ அதுதான் அத ப்ரோ. ஃப்ரீயா விட்டுருவோம். இல்ல அதுதான் என்னன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள பத்தி நீங்க வந்து சிடிபி வெளியிடுறதோ இல்லைன்னா வந்து வீடியோஸ் போடுறதோ போடுங்க, தப்பே கிடையாது. மற்ற கண்டஸ்டன்ஸை பத்தி டவுன் பண்ணி போடாம இருந்தாவே போதும். அது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள அதத்தானங்க நானும் சொல்றேன். அதுதான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னே தெரியல. கேட்டா வந்து அவங்களுக்கு அப்ப அவங்க தொழில் நடாதுங்க. அவங்க இந்த இது ஏன் பண்றாங்கன்னா, மத்தவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி, மத்த ஃபேண்டம்ம வெறுப்பேத்தி, மத்த ஃபேண்டம் இவங்கள பத்தி பேசணும், இவங்க அவங்கள பத்தி பேசணும். அதை வைத்து வணிகம் பண்ணணும்ன்றது தான் இவங்களுடைய மொத்த தாட். அதை வைத்து ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு டிபேட் நடக்கும். அந்த டிபேட்டை வைத்து தான் வந்து காசு சம்பாரிச்சுக்கலாம். அப்படின்றதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய தாட்டா இங்க மாறி இருக்கு. இங்க எல்லாமே ஒரு மோகமா இருக்குங்க. இது காசு சம்பாதிக்கிறதுல மட்டும் கிடையாது. இந்த ஃபாலோவர் சம்பாதிக்கிறது கூட ஒரு ஒரு வகையான ஒரு ஆசைதான். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. என்னன்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து மற்றவங்களை வந்து ஈர்க்கப்பட மாட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எண்ணங்கள்ல வந்து ஊறி போனதால் தான் வந்து இந்த மாதிரி மாறுறதுதான் எனக்கு தோணுது. ஸோ அதுதான் விஜய் பார்வதி அந்த இது கரெக்டு தான். அவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் நிறைய ஆரம்பிச்சு வைக்கிறது. ஏன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்களை பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஷோவையே ஸ்பாயில் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா அப்படின்றத போது தான் ஏங்க வந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க. கேம் ரூல்ஸ ஃபாலோ பண்ணாதவங்க எப்படிங்க கேமர்? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் யாராவது புடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. ஒரு ரூல்ஸ் போட்டு ஆடுறது தான் கேம். ரூல்ஸ் இல்லாத கேம் இந்த உலகத்துல கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த கேம ரூல்ஸ் படி ஆடாதவங்க எப்படி ஒரு கேமர்? அதாவது அவங்களுக்கு எப்படின்னா தனக்கென்று ஒரு தனி ரூல், தனக்கென்று ஒரு தனி அப்பனா அது அவங்க வீட்டுக்குள்ளதாங்க ஆடணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஆடக்கூடாதுங்க. நாங்க காசை கொடுத்து அதை பார்க்க தேவையில்லைங்க. ஒரே ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். அவன் தாராளமா கபருவ கூட்டு போயிட்டு அவங்க வந்து பர்சனலா என்ன கேம் வேணா ஆடட்டுங்க. நாங்க எங்க கேட்க போறோம்? இந்த ஷோல காட்டுறதுனால தானங்க கேட்கிறோம். அதுதான் ப்ரோ. இல்லைன்னா டிஆர்பிக்காக இப்படிப்பட்ட செயல்களை செய்யறவங்கள கூட வந்து இவ்வளவு நாளா நீங்க வச்சுட்டு வருவீங்க அப்படின்னா, இனிமே நீங்க அடுத்த சீசன் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், திஸ் இஸ் a பேட் எக்ஸாம்பிளா வந்து நிறைய பேர் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த சீசனே பேட் தான் தம்பி. இல்ல அதுதான் ப்ரோ. இப்ப அடுத்த சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வருவாங்கல்ல நிறைய பேரு. அடுத்த சீசனை புதைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு சீசன் 9ஓடவே பிக் பாஸ்ன்ற ஒரு கான்செப்டே வந்து முடிவுக்கு வந்ததுனால சந்தோஷம் தான் தோணும். ஏன்னா இது வந்து நான் ஒரு எப்படி சொல்றது, இது வந்து
நம்ம சமுதாயம் அப்படி இப்படின்னு பேசணும்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போங்க, இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்றுவாங்க. அது வந்து அவரவர்களுக்கே தெரியணும். ஒரு ஷோவை வந்து நீங்கள் எடுத்து நடத்துறீங்கன்ற பட்சத்தில் எது வெளியே வரணும் வரக்கூடாதுன்றதாச்சும் நீங்கள் வந்து கட் பண்ணி போடணும். நீங்கள் என்ன 24 ஹவர்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டு லைவ் போடுறீங்க, டிஃபர்டு தானே போடுறீங்க. எடிட்டிங்லையாச்சும் வந்து கரெக்ட் பண்ணி போடலாம்ல. அதையும் வந்து ஒரே நெகட்டிவிட்டியாக பேசுறதையே ஏன் போட்டுட்ருக்கீங்க? அந்த சைடில் ஒருத்தன் வந்து ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், அதை போட மாட்டீங்க. ஏன்டா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கன்றாவி இவனுங்க பண்ணுறது பேசுறதுல தான் பார்க்கறதுக்கு வருமா? அட்லீஸ்ட் ஒரு ஃபன்னை வச்சு பேசுகிறாங்களே, அதையாச்சும் போட்டு தொலைங்களேன். எங்களுக்கு அதையும் போட மாட்டீங்க. என்னவோ தெரியல. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. செகண்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து கார்த்திக் அப்புறம் நித்யா பேசுங்க. ஜோ உங்களுக்கு ஒரு டிஎம் நான் பண்ணிருக்கேன், அதை ரிப்ளை மட்டும் பண்ணிட்டேன். பார்த்துட்டு நான் எனக்கு ரிப்ளை மெசேஜ் வேணாம். பண்ணுங்களேன். பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. ஓகே. ஜோ ப்ரோ, இல்ல நீங்க ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கனி தான் எவிக்ட் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அவங்க வந்து ஓட்ஸ் கம்மியா வாங்கினதுனாலயா? இல்ல இப்ப ஓட்ஸ் தாங்க, ஓட்ஸ் அவங்க தாங்க, எவிக்ட் பண்ற ஓட்ஸ் தான். ஓகே. அப்புறம் எதுக்கு ஹோல்ட் பண்றாங்க அப்ப அவங்க எவிக்ட் பண்ணாம? ஏன் ஓட்ஸ் பேஸ் பண்ணி அவங்க இஷ்டங்க. சேனலோட டிசிஷனுங்க அது. ஓட்ஸ் ஓகே. தான் ஓட்ஸ் தாண்டி காரணம்ன்றதெல்லாம் அவங்க கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு பிம்பங்க. ஓகே 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 ப்ரோ. ஏன்னா கனி ஒன்ஸ் அவங்க தான் கொஞ்சம் பாசிட்டிவா கொஞ்சம் மெச்சூர்டா இருக்க மாதிரி இருக்காங்க. பாசிட்டிவா அந்த இருக்கிறவங்களுக்குலாம் நெகட்டிவா சுத்தி இருக்கிற ஆட்கள் மத்தியில இருக்கிறதுக்கான வேலை வேணாமேங்க. அவங்க போய் நிம்மதியா வீட்ல இருக்கட்டும். அது இன்னும் கரெக்ட் தான். அவங்களை பெட்டர் எவிக்ட் பண்ணாலும் நல்லது இவங்கெல்லாம் மாதிரி தான் தோணுது. நெகட்டிவிட்டியை குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கும்பலு. இவனுங்களாம் அவங்க வீட்ல கொண்டு போய் அவங்கள ஒரு நாள் கூட வச்சுக்க முடியாது. ஆனா வெளியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து இவனுங்க பேசுவாய்ங்க. ஆமா, கண்டிப்பா. அதுக்கு கனி அவர்கள் வீட்டுக்குள்ள போய் இருக்கட்டும். கண்டிப்பா. அவங்கள வெளிய அனுப்பிச்சிருக்கலாமே நான் கூட நெனப்பேன். சரி, இந்த மாரி டாக்ஸிக்கான என்விரான்மென்ட்ல இருக்கிறதுக்கு அவங்க பெட்டர் அவங்க வீட்லயே இருந்துரலாம் அப்படின்ற மாரி. ஆமா, நிம்மதியா அவங்க வீட்ல இருக்கட்டும். சண்டே யாரு ஜோ? சண்டே ஐயா, நான் ஷோ டைரக்டர் இல்ல ஐயா. சாட்டர்டே யாரு ஜோ? இல்ல, புரியல. இல்ல அரசியல் ப்ரோ சண்டே யாருன்னு கேட்டாரு. சாட்டர்டே யாருன்னு அமித் நான் சாட்டர்டேன்றாங்க. சண்டே வந்து கனின்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா. பாப்போம். ஓ ஓகே ஓகே. ஆமா, கனியும் கம்பேர் பண்ணும்போது சுபிக்ஷா வந்து கொஞ்சம் கம்மி தான். பாப்போம். ஏன்னா அது சுபிக்ஷாவுடைய அட்வர்டைஸ்மென்ட் பேரண்ட்ஸ் போட்டு நீங்க லாஸ்டா ட்ரஸ்ட் வர பண்ணலாமா? வச்சது சுபிக்ஷாவை எவிக்ட் பண்றதுக்கு தான் என்னமோ அப்படின்னு கூட தோணுது. பாப்போம். டபுள் எவிக்ஷன்ங்கிறது கன்ஃபார்ம் ஆஜு. சனிக்கிழமை அமித்தை எவிக்ட் பண்ணியிருந்தா சண்டே கண்டிப்பா சுபிக்ஷா போவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண்ணியிருந்தா. என்ன குரு தம்பி ஒரே ஜாலியா இருக்க போலயே. அப்படியே மேல வர்றது. நித்யா முடிச்சிட்டீங்களா நான் பேசி? புது ஸ்பேஸ் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம யாருக்கு வேணா நித்யாக்கு அப்புறம் பிரகாஷ். நம்ம நித்யாக்கு அப்புறம் நம்ம பிரகாஷ். நிறைய பேருக்கு இங்க சப்போர்ட் பண்ணுவோம். இல்ல காமனா இருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேரை வந்து சில பேருடைய செயல்கள் பிடிக்காது. சில பேர்கள் இல்ல. ஓகேங்களா? இட்ஸ் நாட் டுவர்ட் த பர்சன், இட்ஸ் டுவர்ட் த பர்சனாலிட்டி. ஓகேங்களா? அவ்வளவுதான். எனக்கு அதனால ஒண்ணு மட்டும் சொல்லணும். நம்ம வந்து எப்பயுமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணா அவங்க 100% கரெக்ட் அப்படின்னு நிறைய டிஃபைன் பண்றோம். கரெக்ட்டுங்களா? நம்மளுடைய நாலேஜே ஒரு அளவுதான். இட்ஸ் we are not actually owning any of the contestant here. they are not responsible what we are talking அப்படின்னு இருக்குல்ல. நம்ம சொல்ற எதுக்குமே அவங்க பொறுப்பு கிடையாது. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளுடைய ஃபேவரட்ஸ் பத்தி நம்ம இங்க சொல்றோம். இதுல வந்து நம்ம ஒருத்தவங்களை பிடிச்சிக்கல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னெசரியா நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பிளேம் பண்றோம்ல. அப்போ நம்ம அங்கே நம்மளே கரெக்ட் இல்ல அப்படின்றத நம்ம பார்க்க தவறிடுறோம். அதனால தயவு செஞ்சு நீங்க யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க செய்யற செயல்களை மட்டும் கொஸ்டின் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த கண்டஸ்டன்ட் மேலேயும் நீங்க வந்து வன்மத்தையோ இல்ல அவங்க மேல கோபத்தையோ காட்டாதீங்க. ஏன்னா அவங்க அங்க உள்ள போயிருக்காங்க, நம்ம கொஸ்டின் பண்றோம். அவங்க நம்மள வந்து நம்மளோட ஃபீட்பேக் சொல்றோம். அவ்வளவுதான். அவங்க வெளில வந்தா எப்படி இருப்பாங்க, வெளில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்மளோட பிரச்சனையே இல்லை. அண்ட் மோர் ஓவர் நாளைக்கு நம்ம எல்லாருமே வந்து அடுத்த சீசன் நோக்கி போகும்போது இதெல்லாம் மறந்துடும். ஸோ ரொம்ப வந்து டாக்ஸிசிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுடைய வார்த்தைகள் வந்து இங்க இருக்கிறதே கேட்க முடியல. அப்போ உள்ள இருக்கிறவங்களை நம்ம சொல்றதுக்கு எந்த விதமான என்ன சொல்றது, we are not following what we are preaching, right? அப்போ நம்ம சொல்றதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க. யாரோட மனசையும் புண்படுத்தி அவங்களை கேரக்டர் அசசினேட் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணாதீங்க, டீஃபேம் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க.
நம்ம யாருக்குமே எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அவ்வளவுதான். நன்றிங்க. எம்எஸ் பிரகாஷ் டாம் அடுத்தது. பிரேம்க்கு சொல்லிருங்க. சாரி புரியல, என்ன சொன்னீங்க? ஹலோ. எம்எஸ் டாம் பிரேம் ஸ்பேஸ்லயும் அப்படியே நான் சொல்லிருங்க. எந்த ஸ்பேஸ்லயும் யார பத்தியும் சொல்லல. என்னோட கருத்துக்கள் வந்து காமன் ஆனது. நான் எல்லார பத்தியும் தான் சொல்றேன். யாரு வேணாலும் இருக்கட்டும். இட்ஸ் நத்திங் அபௌட் எனிவன். அவங்க பண்றாங்க, அதனால நானும் பண்றேன் அப்படின்றது பெருமை கிடையாது. அங்கவே நீங்க பண்றது நல்லிஃபைட் ஆயிடுது. நீங்க அது கொஸ்டினே அக்செப்டட் பண்ண அக்செப்டட். முடியாது. இங்க உங்களால பண்ணதும் ஓகே, முடிஞ்சா அங்க பண்ணிருந்ததும் ஓகே. இல்ல அவ்வளவுதான். உங்களால முடிஞ்சா அங்க இல்ல போயிட்டு நீங்க பண்றது சரியில்லை சஃபி, நிப்பாட்டுங்கன்னு சொல்லுங்க. நான் இவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். டாம் ஸ்பேஸ்க்கும் சம்பந்தம் இல்ல, நித்யாவுக்கும் அதுக்கு சம்பந்தம் ஆமாங்க. இல்ல. நான் வந்து வேற நித்யாங்க. தயவு செஞ்சு என்ன எந்த ஸ்பேஸ்லயும் போட்டுறாதீங்க. நான் எந்த ஃபேண்டமும் கிடையாது. எனக்கு வந்து சில பேர்களை பிடிக்கும். இல்ல ஏன்னா இல்ல ஜோ இந்த பிரச்சனை எனக்கு ஒரு தடவை நடந்துச்சு ஜோ. வேற எதுவும் நித்யா இருப்பாங்க போல. நான் தான் ஏதோ பண்றேன்னு சொல்லி எனக்கு தான் வந்து பண்ணாங்க. ஸோ நாட் பிலாங்ஸ் டு எனி ஆஃப் த ஃபேண்டம். ஓகேங்களா? எனக்கு சில ஓகேங்க. பேரை பிடிக்கும், அவ்வளவுதான். டன் டன். நித்யா எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க, நீங்க வேற யாரும் நினைச்சிருக்கீங்க. 3 நித்யா இருக்காங்க ஆக்சுவலா. ஆமா, ஆல்ரெடி 2 நித்யா இங்க வந்துட்டு போயிட்டாங்க, இன்னொருத்தங்க வரல. இன்னொருத்தவங்க வரல. கரெக்ட். ஐ திங்க் அவங்க வரமாட்டாங்க இந்த ஸ்பேஸ்க்கு. ஐ நோ ஹூ தட். அப்புறம் ப்ரோ ஜூடோ ப்ரோ, ஒரே ஒரு இதுதான், உங்க கூட பேசுறதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களோட வீடியோஸ் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ சேனல்ல. சிறப்பான கேள்விகள், தரமான சம்பவங்கள் நிறைய பண்றீங்க. வாழ்த்துக்கள். இதை வந்து நீங்க மேலும் வந்து நிறைய பண்றதுக்கு நான் வந்து இது பண்றேன், விஷ் பண்றேன். ஸோ நன்றிங்க. தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் அந்த ஒரு இது ஒன்று பார்த்தேன். டிடிஎஃப்ல மட்டும் பார்வதி வந்து அப்படியே இருக்க தான் போறாங்க. எல்லா டாஸ்கையும் ஒரு குளறுபடி பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணி பண்ணுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு என்னமோ. ஏன்னா இவ்வளோ தூரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கூட வந்து அவங்க கலந்துக்கிற ஒரு போட்டியில வந்து ஈவன் அந்த என்னது ஸ்பான்சர்ஸ் டாஸ்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை நேற்று தேவையில்லாம. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க டிடிஎஃப் இந்த தடவை என்ன மாதிரி நடத்தி கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு தெரியல. நமக்கு எப்படி அது வந்து என்டர்டெயின்மெண்ட் தரக்கூடியதா அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. டிடிஎஃப் டாஸ்க்லயே அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. வெயிட் பண்ணும், சரியாவிடும். ஓகே. ஸோ மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி பிரகாஷ். ரொம்ப நன்றிங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ். எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி. அனாமிகாக்கு உங்களுக்கு பர்சனலா தேங்க்ஸ் கோஸ்டா பண்ணதுக்கு. அவ்வளவுதான், இன்னும் போஸ்ட் போட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. திவ்யா ஆர்மியுடன் கை சேர்ந்தார், கைகூலி ஜோ மைக்கேல் போட்டுருவாங்க. நல்ல விஷயம். நல்ல வேலை என் போட்டோல இருந்தா அதையும் சேர்த்து போட்டுருவாங்க. ஆமா. யூ தேங்க்யூ சோ மச் ஜோ. தேங்க்யூ சோ ஆமா, மச். அதே மாதிரி விஜய் பார்வதி கும்பல் உங்களுக்கு ஏதாவது போட்டோஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நானே அனுப்பி விடுறேன். ஓகே, நன்றி. ஹாப்பி. ஓகே. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா நல்ல பப்ளிசிட்டி கொடுத்தாங்க அனாமிகா. பட் நீங்க வந்தது நல்லது ஜோ. பிகாஸ் எனக்கு அந்த நான் இன்னைக்கு அந்த கொஸ்டின் போட்டோ இருந்தது வச்சுதான், புரியாத. தமிழ்ல வச்சுதான் நான் இன்னைக்கு ரிவ்யூவே பண்ண போறேன். சூப்பர். செம்ம. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். எவன் நம்ம வந்து அதை வச்சு டவுன் ஆக்கணும்னு நினைக்கிறானோ, யார் நம்மள டவுன் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம முன்னேறணும். தட்ஸ் ஸ்பிரிட். எவ்வளவுதான். ஜோ ப்ரோ எஃப்ஜேக்கு சொன்ன அதுதான், அவங்க பொருள் எடுத்து அவங்களே போறது. அதனால சந்தோஷமா இருக்கட்டும். வேற என்ன சொல்றது? போட்டோ எடுக்க திராணி இல்லாதவர்கள் வைத்தறிச்சலில் செய்வது. அதனால அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. நாம வந்து வேலையை பார்ப்போம். அண்ட் எல்லாருக்கும் நான் ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறேன், இங்க பாக்குற அத்தனை பேருக்கும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அப்படிதான். அவங்க கதறிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க கதறுகள் தான் நல்லா இருக்கும். எஜ்ஜே சூர்யா சார் மாதிரி மாறிடுவோம். லெட்ஸ் டூ சச் எ பாரு பிஹேவியர் கைஸ். நன்றி. தேங்க்யூ. பை.